ஹாய் குட்டீஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பாட்டு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? இன்னைக்கு கூட அக்கா வந்து ஒரு உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரிய உங்களுக்கு சொல்லப் போறேன். எங்கும் குளங்களும், பருத்தி தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகிய கிராமம் தான் நம்ம கணேசண்ணனின் கிராமம். கணேசண்ணனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணான்னு எல்லாரும் இருக்காங்க. எல்லார காட்டிலும் கணேசண்ணனுக்கு ரொம்ப பக்தியா இருந்தாரு. கணேசண்ணா அவங்க ஊருக்கு யாராவது ஏசப்பா பற்றி சொல்ல வந்தாங்கன்னா, அவங்கள ஊர விட்டே தொரத்திருவாரு. கணேச அண்ணனும் பள்ளி படிப்ப முடிச்சாரு, காலேஜும் முடிச்சாரு. திடீர்னு ஒரு நாளு கணேச அண்ணனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனே அவங்க அம்மா, அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, கணேசனுக்கு இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. இனி காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. கணேச அண்ணாவும் ஒவ்வொரு நாளும் இரவு அ அழுது கொண்டே, நம்ம செத்து போயிருவோமோ என்ற பயத்தோடயே வாழ்ந்து வந்தாரு. அந்த நேரத்துல தான் அவங்க கிராமத்திற்கு ஒரு ஊழியக்காரர் இயேசு சுகமாக்குவார் என்ற சொன்ன வார்த்தை வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே கணேசன்னா பக்கத்துல இருந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாரு. சர்ச்சுக்கு போய் ஒரு வாரத்திலே கணேஷ் அண்ணாவுக்கு இருதயத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. கணேஷ் அண்ணாவுக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இத செக் பண்ணாரு. செக் பண்ணி பார்த்தப்போ என்ன ஒரு அதிர்ச்சின்னா, அவருடைய இருதயத்துல இருந்த ஓட்டை இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ச கணேச அண்ணாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சந்தோஷத்தெல்லாம் துள்ளி குதிச்சாரு. திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எவ்வளவோ சாமி நம்ம கும்பிட்டுருக்கோம். இதுல எந்த சாமி நமக்கு சுகத்த குடுத்துருக்கும்? 10ஓட 11னா இந்த இயேசு சுவாமிய நம்ம கும்பிட்டோம். எந்த சாமியா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. கணேசனா ஒரு நாளு இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது, அந்த அவர் படுத்திருந்த அறையில ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வெளிச்சத்துல ஒரு ஆள் வந்து அழுதுட்டே நின்னாராம். உடனே கணேஷ் அண்ணா, "இது யார் அழுறது? இதுதான் ஏசப்பான்னு தெரியாத கணேஷ் அண்ணா. இது யார் அழுது? நீங்க யாரு? எதுக்காக அழுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு ஏசப்பா, "நான் தான் உன்னை சுகமாக்குன இயேசுன்னு" சொல்லிட்டு சொன்னாரு. உடனே கணேஷ் அண்ணாவுக்கு அழுகையா வந்துச்சு. உடனே கணேஷ் அண்ணா கிட்ட ஏசப்பா சொன்னாரு, "நீ என்ன பத்தி இந்த உலகத்துல அறியாம நெறைய பேர் இருக்காங்க. என்ன பத்தி நீ சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு அன்றிலிருந்து கணேஷ் அண்ணா ஊர் ஊராக தனக்கு உயிர் கொடுத்த ஏசப்பாவ சொல்லத் தொடங்குனாரு. இந்த கணேஷ் அண்ணன் மூலம் உருவானது தான் நம்ம கிராம மிஷனரி இயக்கம். குட்டீஸ், இந்த கணேஷ் அண்ணாவுக்கு உயிர் கொடுத்த ஏசப்பா இன்று உங்களை தேடியும் வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கான வசனத்த பார்ப்போமா? 1 பேதுரு 5:7. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு சாங் பார்த்துலாமா? விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா, உன்னை விசாரிக்கும் தேவன் ஒருவர் உண்டல்லவா. கலங்கி தவிக்கிறாயோ, கதறி அழுகிறாயோ, கலங்கி தவிக்கிறாயோ, கதறி அழுகிறாயோ, கவலைகள் எல்லாமே அவர் மேல் வைத்து விடு, கவலைகள் எல்லாமே அவர் மேல் வைத்து விடு. அவரே ஆதரிப்பார், அன்பாலே அணைத்துக் கொள்வார். அவரே ஆதரிப்பார், அன்பாலே அணைத்துக் கொள்வார். என்ன குட்டீஸ், பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வாரமும் இதே போல ஒரு ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.